ஓம் ஸ்ரீ சாய்ராம். டிசம்பர் 15, 2023 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். உங்களுடைய மனதை ஆன்மீக சாதனை எனும் உலையிலிட்டு உருக்குங்கள். அதில் இறைவனின் வடிவை வார்த்திடுங்கள். பின்னர் மனதின் ஒவ்வொரு அணுவும் தெய்வீக அணுவாக ஆகிவிடும். இன்றைய உலகம் இனம், மதம், நிறம், குலம், ஜாதி போன்ற குறுகிய வட்டங்களுக்குள் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த குறுகிய வட்டங்கள் ஏற்கத்தக்கதா, மதிப்புள்ளதா என கேள்வி எழுப்புபவர்களே ஒரு குறுகிய வட்டத்தில் தாங்களே அடைபட்டு கிடக்கின்றனர். ஒன்றாக குவிக்கப்பட்டுள்ள உலோக துண்டுகள் இன்னும் துண்டு துண்டாகவே இருக்கின்றன. அவை ஒன்றாக ஆகவில்லை. ஒரு குவியலாகத்தான் உலகம் ஒன்றுபட்டுள்ளதே அன்றி அது பிரேமை எனும் உலையில் உருக்கப்பட்டு இறைவனின் திருவடிவாக வார்க்கப்படவில்லை. எல்லா மனிதர்களின் இதயங்களிலிருந்தும் வெறுப்பு நீக்கப்பட வேண்டும். பேச்சாலும் எழுத்தாலும் மனிதரிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. காடுகள் பற்றி எரியும் போது கடல் சூடாகி விடுமா? நீங்கள் நல்லவராக இருந்து நல்லதை செய்யும் போது கிடைக்கும் ஆனந்தமே உங்களுக்கு போதுமான உத்வேகமும் தகுந்த வெகுமதியும் ஆகும். கெட்ட செயல்களை செய்ய தூண்டும் உந்துதல்களை தடுத்து தவறான பாதையில் செல்வதை தவிர்த்து தீய சகவாசத்திலிருந்து விலகியிருங்கள். தெய்வீக அருளுரை, அக்டோபர் 22, 1966. நீங்கள் பிரேமையை வளர்த்து விசாலமாக்கும் போது அனைவரும் ஒன்றே என்ற சத்தியத்தை உங்களால் உணர முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.